சொல்லாமல் நெஞ்சத்தை தொல்லை செய்வது, மூடாமல் கண்ரெண்டை மூடிச் செல்வது யாரது 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 யாரது? நெருங்காமல் நெருங்கி வந்தது, விலகாமல் விலகி நிற்பது, விளையாக கேள்வி தந்தது, தெளிவாக குணம். விடிஞ்சு எவ்வளவு நேரம் ஆகுது? இவங்கெல்லாம் இன்னமும் தூங்கிட்டு இருக்காங்க. அப்பா இருந்து பசங்க வரைக்கும் எல்லாம் ஒரே மனிதா இருக்காங்க. காலையில எந்திரிச்சமா கிளம்பி போனமா இல்லாம நம்மள ஒரு வழி ஆக்கிடுறாங்க. இப்போ காலையில எதுக்குமா நீ பிள்ளைகளை போட்டு வந்துட்டு இருக்க? எனக்கு இதுதான் அலுவலாங்க. அவங்கள கிளப்பி விடுங்க. காலேஜ் போகணும்ல, அப்புறம் அந்த வேலையில யார் பாக்குறது? எம்மா அவங்க எந்திரிச்சு நேரம் கிளம்பிட்டு தான் இருப்பாவா. நீ போய் டீயை போடு, நான் போய் எழுப்பி கூட்டிக்கிறேன். போங்க போங்க, நீங்க என்ன எவ்வளவு செல்லம் கொடுக்குறீங்க நான் பார்த்துட்டு இருக்கேன். சரி நீ பாரு, இப்போ போய் டீயை போடு போ. இவளையும் சொல்லி குத்தம் இல்லை. இவங்களும் காலையில எந்திரிச்சு கிளம்பினா இவதுக்கு கத்த போறான். என்ன அதுக்குள்ள எந்திரிச்சு கிளம்பிட்டான்? பின்ன என்ன பண்ண சொல்றீங்க? நான் மட்டும் எந்திரிக்கலன்னா அவங்க இங்கேயே வந்திருப்பாங்க. அந்த கத்துறாங்க கீழே. எப்படி பண்ணீங்களா? நீ இப்போ போலன்னா அவங்க வந்துடுவா, அது உண்மைதான். நீ கிளம்பி போல கீழே, நான் போய் அவங்க ரெண்டுத்தையும் எழுப்பி கூட்டிட்டு வரேன். அப்போ ஒரு நிமிஷம். என்னல உனக்கு பிரச்சனை? நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம போறீங்க? நீ என்ன கேட்ட? இல்லை இவ்வளோ கத்துறாங்களே, இவ்வளோ வருஷமா எப்படி இருந்தீங்க அப்படின்னு கேட்குறேன். அதெல்லாம் எனக்கு தலை தெரியும். நீங்களும் கற்றுக்குறீங்க ஒரு நாள் வந்தா. இப்போ சொல்லுங்கப்பா சிரிக்காம. பேச பேச லேட் ஆயிடுச்சு, நீ கீழே போ. அப்பா அப்புறமா சொல்கிறேன் போ. சரி போங்க. என்னடா நீயும் கிளம்பிட்ட? பின்ன என்ன பண்ண சொல்கிறீங்க? காலங்கத்தால உங்கள் பொண்டாட்டிக்கிட்ட வாங்கிக்கிட்ட சொல்கிறீங்களா? பொண்டாட்டியா? அப்பா அம்மா காதில் மட்டும் விழுந்துச்சு, உங்களை அவ்வளோதான் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துருவாங்க, தெரியும்ல? ஏன்டா ஏன் நீ என்னை அவகிட்ட போட்டு கொடுக்கலன்னு உனக்கு நிம்மதியாகவே இருக்காதாடா? சும்மா சொன்னேன்ப்பா. நீ சும்மா சொன்னியா எப்படி சொன்னேன்னு எனக்கு தான் தெரியும். சரி கீழே வந்துடுறியா? ஒரு நிமிஷம், எனக்கு டீயெல்லாம் வேணாம், நான் கிளம்பிட்டேன். நான் அப்படியே கிளம்பிடுவேன், எனக்கு வேலை இருக்குது கொஞ்சம். உங்கள் பொண்டாட்டிக்கிட்ட சொல்லிடுங்க. அவள் காதில் மட்டும் தெரிஞ்சிச்சு, என்னையோட உன்னையும் சேர்த்து அரைச்சி விடுவா, தெரியும்ல? சரிப்பா சொல்லலைப்பா. அப்புறம் அவன் ரூமுக்கும் போய் நிற்காதீங்க, அவனும் கீழே வந்துடுவான். அவனுக்கு கால் பண்ணி சொல்லிட்டேன். ரொம்ப நல்ல வேலை பண்ணடா. இல்லாட்டி அவன் ரூமுக்கும் போய் இப்படி தான் ரெடி ஆனதுக்கப்புறம் நான் திரும்பி வந்திருக்கணும் போல. சரி வா கீழே போவான். ஏன்னா இன்றைக்கி ஏதாவது காலேஜில் ஒர்க் இருக்கா என்ன? டெய்லி ஒர்க்கு தானே இருக்குது. ஏன் என்னாச்சு திடீர்னு? அப்படி இல்லை, இன்றைக்கி சாப்பிடாம கூட கிளம்பி போகிறோமே, அதான் என்னன்னு கேட்டேன். உனக்கு வேணா நீ திங்க வேண்டியதானடா. நீங்கள் சாப்பிடாம நான் என்னைக்குன்னா சாப்பிட்ருக்கேன், எனக்கும் வேணாம். நீங்கள் கேன்டீனில் போய் சாப்பிட்டுக்கலாம் வாங்க. பாசமாடா? ஏன்னே ஏன் இல்லை ஏன்னு கேட்குறேன். சும்மா தான்டா சொன்னேன். ஆமாம் நான் அப்போவே கால் பண்ணிட்டேன், என்ன அவன் இன்னும் காணும்? 2 திட்டு வாங்கினா தான் வருவான் போல். விடு அண்ணே, உங்கள் செல்ல தம்பி வர்றான் பாருங்கள். ஒரு வழியாக வந்துட்டானா இப்போ அவன் காலேஜ் வரலன்னு சொல்லுவான் பாருங்களேன். ஏன்டா பாருங்கண்ணே என்ன சொல்கிறான் அவன். ஹாய் ப்ரோ. அப்பா குட் மார்னிங். எங்கே உங்கள் ஒய்ஃபை காணோம்? ஏலே அவள் காதில் மட்டும் விழுந்துச்சு. இப்போ என்ன சொல்லணும்? மிக்சியில் போட்டு அரைச்சி விடுவாங்க, அதானே? நானே சொல்கிறேன், நீங்கள் பேசாமல் இருங்க. சும்மா எதுக்கு எடுத்தாலும் மிக்சியில் போட்டு அரைச்சி விடுவாங்க, மிக்சியில் போட்டு அரைச்சி விடுவாங்கன்னு. ஏப்பா இப்படி பயப்படுறீங்க? டேய் என்ன 2 பேர் ஒரே மாதிரி கூப்பிட்றாங்க? சொல்லுங்கள் சார், என்ன கிளம்பி காலேஜுக்கு வர ஐடியா இருக்கா இல்லையா? படிக்க சொன்னீங்க, படித்தேன். திரும்பவும் எதுக்குன்னே என்னை காலேஜுக்கு கூப்பிட்றீங்க? பார்த்தீங்களாண்ணே, ஏன்டா இப்படி இருக்கு நீனு? நான் இப்படி இருக்கேன், நல்லா தானே இருக்கேன். டேய் பின்ன என்னண்ணே, காலேஜ் போனால் பொண்ணுங்களை சீட் அடிக்கணும், ஆனால் நீங்கள் கூப்பிட்றது படிக்கிறதுக்கா? இல்லை ப்ரொஃபஸரா லெக்சரா? எப்படின்னா முடியும்? வேறு வழியே இல்லை, உனக்கு ஆப்ஷனும் கிடையாது. மரியாதையே கிளம்பி வா, தயவு செஞ்சு கிளம்பிடு. வீட்டில் இருந்தால் அம்மா திட்டுவாங்க. திட்டு வாங்குறது முக்கியமா இல்லை அங்கே போய் சைட் அடிக்கிறது முக்கியமா? நீயே யோசிச்சுக்கோ. அண்ணே மாதிரி பேசுங்கண்ணே கொஞ்சமாவது.
நான் சொல்கிறதுல என்ன தப்பு இருக்குது? உனக்கு விருப்பம் இல்லைன்னா அப்படி தான் வந்தாகணும். நீங்களுமா? நான் வருவேன், ஆனால் எனக்கு ஓவராக கிளாஸ்லாம் போடக்கூடாது. ஏதோ 1-2 கிளாஸ் அவ்வளோதான். ஜூனியர்ஸ்க்காக போடுங்க, சீனியருக்குலாம் வேண்டாம். ஏன்டா? பொண்ணுங்க தான் நல்லா இருக்கும் போலனே, அதான் அப்படி கேட்குறான். நானும் நைசா ஓடும் ராசா. கொஞ்சமாவது அண்ணனுங்க மாதிரி நடந்துக்கோங்கண்ணே. தம்பி, அது நம்ம காலேஜு, அதுக்கு என்னண்ணே? அதான் தைரியமாக வரேன்ல, அப்புறம் என்ன பொழந்துரும். ஏதாவது தப்பாக சொல்லிட்டேனா? டேய், அங்கே வந்து எதுவும் பிரச்சனை பண்ணிடாதடா, குறிப்பாக பொண்ணுங்க கிட்ட. அண்ணே அதெல்லாம் அப்போ நான் இப்போ எனக்கு எந்த இன்ட்ரெஸ்ட்டும் இல்லைண்ணே. நான் பாட்டுக்கு வரேன்னா, கிளாஸ் எடுக்கிறேன்னா நான் பாட்டுக்கு வந்துடுவேன். எனக்கு ஓவராக கிளாஸ் மட்டும் போடாதீங்க, அவ்வளோதான். நீ எப்படா நல்லவனை மாறினேன்? இந்த ஒன்று காலையிலேருந்து தான் நல்லவனை மாறிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். பேசுறதுலயே நம்ம பண்ண போறோன்னு தெரிஞ்சிருச்சுன்னா டேய் நம்பலாம்ல. கஷ்டப்பட்டு என்னை கூட்டிட்டு போவானா? தயவு செஞ்சு என்னை வீட்டில் விட்டுட்டு போயிருங்க. சரி வா போலாம். இன்னும் என்ன சொன்னாலும் வீட்டில் விட்டுட்டு போக மாட்டீங்களா? உன்னை கூட்டிட்டு போறதுதான் வேலைன்னு சொல்லியாச்சுடா. வெண்ண கிளம்பு. சரி வாங்க போகலாம். இன்னும் அம்மாவை காணோமே. இப்போ அம்மா கிட்ட சொல்லிடுங்க, எங்களுக்கு லேட் ஆகிடுச்சு சொன்னாங்க, கிளம்பி ஆகணும். வரவும் சொல்லிட்டு போங்கடா. ஏன் நீங்கள் சொன்னாதான் என்னவா? உனக்கு ஓவரா செல்லம் கொடுத்தே கெடுத்துட்டானுங்களா? இப்போ சொல்லிடுறீங்களா இல்லை சொல்லவா? சரிடா சொல்கிறேன், டீ போட்டு கொண்டு வரேன்னு சொன்னான். எப்போ? சாயந்தரம் காலேஜ் முடிஞ்சதுக்கப்புறமா போட்டு வராங்க. வாயை மூடிட்டு இருடா கொஞ்ச நேரம். சரி கிளம்புங்கடா. ஷர்மி, சொல்லு நிலா. அக்ஷரா கிளம்பிருப்பாளா? அதெல்லாம் அவன் நேரம் கிளம்பி பஸ் ஸ்டாண்ட் வந்திருப்பா. நம்ம போகலாமா? ஒரு கால் பண்ணி பார்க்கலாமா? ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு. இன்னைக்கு வேற புதுசாக ஏதோ லெக்சர் வர போகிறாராம். வா போகலாம். வந்துருவான்றியா? ஏன் அஃப்கோர்ஸ், ஆல்ரெடி அவள் பஸ் ஸ்டாம்பில் தான் இருப்பா. வா போகலாம். Dance station. மா இங்கே போனாங்களே இவங்க. ஏடி கத்திட்டு இருக்க? கூப்பிட்டு வர மாட்டேனா? அம்மான்னு கூப்பிட்டு வர மாட்டேனாக்கா? அம்மா அம்மான்னு என்ன பிச்சைக்காரி மாதிரி போட்டுட்டு இருக்கேன். ஆமாம்மா, அது ஒன்று தான் சொல்லாமல் இருந்தேன். இப்போ அதையும் சொல்லிட்டியா? சரி, இப்போ உங்க கூட சண்டை போடுற நிலைமையில் நான் இல்லை. எனக்கு லேட் ஆயிடுச்சு, நான் கிளம்பி போகணும். சாப்பாடுலாம் எடுத்து வச்சிட்டேண்ணா? எடுத்து வச்சிருக்கு தாயே, எடுத்துட்டு போ. சரி, எங்கே அப்பா காணோம்? அப்பா வெளியே இருக்காவா? போய் பார்த்துட்டு போ. அம்மா எனக்கு ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு, நான் ஈவினிங் வந்து பார்க்குறேன். சரி போ. என்ன மேடம், ரொம்ப நேரம் ஆச்சா வந்து? அதானே, என்ன அப்படி நிற்கிறேன்? ரொம்ப நேரம் ஆகலை, இப்போ தான் வந்தேன். நீங்களும் வந்து நிற்கிறீங்க கரெக்டாக. அம்மா என்ன இப்படி வந்திருக்கீங்க? எப்படி வந்திருக்காங்க? இப்படி சுடிதாராவது போட்டு வந்திருக்கலாம்ல. ஏன் இதுக்கு என்ன எப்பவும் இப்படி தானே வருவோம்? இன்னைக்கு புதுசாக லெக்சர் வர்றாரு, தெரியும் தானே? ஹலோ மேடம், லெக்சர் தான் வராரு, மாப்பிள்ளை ஒன்றும் வரல. அதானே, மாப்பிள்ளையே வந்தாலும் நாங்கள் இப்படி தான் நிற்போம். உங்களெல்லாம் நீ ஏன்டி இவ்வளோ ட்ரெடிஷ்னலாக வர? எனக்கு இது தாண்டி பிடிச்சிருக்கு. ஏண்டி இன்னைக்கு வர லெக்சர் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாரோ? எவனாவது சொட்டை வருவான், விட்டு வச்சு செஞ்சு விட்ருவான். சரி வாங்க போகலாம். எங்கே? என்ன எங்கன்னு புதுசாக கேட்குறேன்? எப்போ நடந்து தானே போவோம். அதானே, என்ன ஹோமாவில் இருக்கியா? ஏன்? வாட்டி நீ போட்டி வரேன். என்னடி எவனையும் காணா, எம்டியா இருக்கு காலேஜே. விட்டுடி, எவனாவது சிக்குவான். காலையிலேயே ஆரம்பிச்சிட்டியாடி? பின்ன பொழுது போக வேணாம்? அதானே, எனக்கும் கொஞ்சம் போர் அடிக்குது. காலையிலேயே எவனாச்சும் வச்சு படுத்துனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எவனாவது சப்பையாக இருந்தால் பரவாயில்ல, எவனோட ராங்காக இருந்துச்சுன்னா எல்லாம் ராங் ஆயிரும். பார்த்துக்கோ. விட்டு பார்த்துக்கலாம், என்ன சிக்குவான். கண்ணேயின் முன்னே கடலும் துண்ணாது, பின்னே நான் தூண்டில் போட்டால் விண்மீனும் தப்பாது. யார் இவன்? பாட்டெலாம் பாடிட்டு போகிறான். ஆளு வேற சூப்பராக இருக்கேன் அடி. இதுக்கு முன்னாடி நான் அங்கே பார்த்ததே இல்லையடி. ஏன் அக்ஷரா வேணா, இவன் ஆள் நீட்டாக இருக்கான், செம்மையாக இருக்கான். அப்புறம் பார்த்துக்கோ. அதெல்லாம் விட முடியாது, இதை நம்ம பண்ணி தாகணும். ஏண்டி காலங்கத்தால் இட்டி அழகாக இருக்கான்டி. உள்ளங்கை தேனே கல்வன் நான் தானே, கல்வனை கொள்ளை கொண்ட கள்ளி நீதானே.
இது நான் இப்போ போய் கேட்டே அவனும் அவனுக்கு பாட்டை பற்றி கேட்டீங்க. என்னவாச்சும் பண்ணி தோலை, நாச்சுனே கேட்க அப்புறம் நோஸ் கட் வாங்கிட்டு வந்தா உனக்குலாம் அறிவு வரும். நீ மூடிக்கிட்டீங்க, நெல்லு வரேன். போய் தோலை. டேய் எவ்வா என்ன இது காலேஜ் நினச்சிட்டு இருக்கேன், நீ என்ன நினச்சிட்டு இருக்க? நான் என்ன நினச்சிட்டு இருந்தேன், உனக்கு என்ன? ஓர திம்பா பேசிட்டு இருக்காத, கேட்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுடா. ஒரு நிமிஷம் நெல்லு. என்ன நீ டாடான்னு சொல்லிட்டு இருக்க? ஃபர்ஸ்ட் நீ யார் நான் யார் அந்த உனக்கு என்னடா? அடியே ஒழுங்கு மரியாதையாக இங்கேருந்து போயிரு, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். நானும் போன போது ஓர பேச வேணாம் நினச்சிட்டு இருந்தா என்னையே போய் பேச வைக்கிறேன். ஓங்கி அடிச்சுன்னு வச்சுக்கோ, பல்லெல்லாம் கீழே விழுந்துரும். ஏன் பல்லெல்லாம் அப்படி தட்டிட்டு ஏன் உன் பல்ல தரைய நான் சாப்பிட்றதுக்கு? ஆனால் காமெடியாட பண்ணிட்டு இருக்கேன். இல்லை எனக்கு ஆனால் நீ பண்ணாலும் எனக்கு சிரிப்பு வரலையே. ஸ்டூடெண்ட்னா ஒழுங்காக ஸ்டூடெண்ட் மாதிரி நடந்துக்கணும், சரியா? சும்மா அங்கே போய் பாட்டு பாரு, இங்கே போய் பாட்டு பாரு, சுற்றி பொண்ணுங்கள்லாம் இருக்காங்க தெரியல, எங்களுக்கும் டிஸ்டர்ப் ஆகுதுல்ல. ஓ மேடம்க்கு இப்போ நான் பாட்டு பாடுனது பிரச்சனை. சரி ஓகே மேடம், இனி பாடலை, நீங்கள் போங்க. இன்னைக்கு புதுசாக லெக்சர்லாம் வராங்க, ஒழுங்காக நடந்துக்கோ. ஓ மேடம் எந்த டிபார்ட்மெண்ட்டுன்னு தெரிஞ்சுக்கலாமா? அதை தெரிஞ்சுட்டு நீ என்ன பண்ண போகிற? சும்மா சொல்லுங்கள். பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ். சரி ஓகே, டேன்னு சொன்னதுக்கு உங்கள் நேம் மட்டும் சொல்ல முடியுமா? அடிக்க வேணான்னு பார்க்குறேன், ஒழுங்கு மரியாதை இங்கேருந்து போயிடு. அப்போது உன் பேரை சொல்ல மாட்டேன். சொல்ல முடியாதா? என்னடா பண்ணுவேன்? உங்கள் காலேஜுக்கு இன்னைக்கு புதுசாக ஒரு லெக்சர் வராரு இல்லையா? ஆமாம். அந்த லெக்சரே நான் தான். அப்படிலாம் சொன்னேன் உன்னை நான் விட்டுருவேனாக்குவான். நீ என்ன பொண்டாட்டியா என்ன விட மாட்டேன்னு சொல்கிறதுக்கு? பொடி கொண்டாட்டின்னு பேசாதடா, அப்புறம் எனக்கு என்ன வரும்னு தெரியாது. இப்போ நீ போகலன்னா எனக்கு என்ன வரும்னு எனக்கே தெரியாது. நானே ரொம்ப நேரமாக கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கேன். எங்கள் அண்ணன் சொன்னதுனால தான் சும்மா இருக்கேன், அவ்வளோதான். தயவு செஞ்சு போயிரு, என்கிட்ட வாங்கி கட்டிக்காத சொல்லிட்டேன். நீங்களா என்ன அவள் ஃப்ரெண்ட்ஸா? ஆமாம். தயவு செஞ்சு உங்களை கூட்டிகிட்டு போயிருங்க ப்ளீஸ். அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. என்ன லூஸாக இருப்பாளோ? திமுரு பிடிச்ச இது அங்கே என்ன தெரியும் முறைச்சி பார்த்துட்டு இருக்க, வாடி போகலாம். இவ வரமாட்டா போலடி, நம்ம தாண்டி மாட்டிக்க போகிறோம். இருட்டி ஒரு தடவை கூப்பிட்டு போப்போம், வரலன்னா நம்மளை விட்டுட்டு ஓடியே போயிடுவோம். நீ வரலன்னா நாங்கள் கிளம்பி போயிடுவோம்டி. இவளுக்கு வேற கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண விடுறாளுகளா? இப்படிலாம் பண்ணாதானே கொஞ்சமாவது பயம் இருக்கும் நம்ம மேலே. கவிதை இது கவிதை, இன்னும் கற்பனை செய்வோமா? உயிரை இடம் மாற்றி நம் உதடுகள் சேர்ப்போம். என்னடா பண்ணிட்டு இருக்க? நான் என்ன பண்ணேன்? கண்ணாத்தில் உங்களுக்கு சும்மா நின்றுட்டு இருக்கேன். இங்கே வெங்காயம் நீ நிற்கிறது தெரியுது. ஏன் ஆஃபீஸ் போகாம இங்கே நிற்கிறேன்? நம்ம எதுக்கு ஆஃபீஸ் போகணும்? காலேஜ் தானே வரேன்னு சொன்னீங்க, ஆஃபீஸ் வர போகணுமாக்கும். இல்லை உயிரை எடுக்காதடா. உனக்கு தெரிஞ்சு பேசுறியா இல்லை தெரியாமல் பேசுறியான்னு தெரியல. ஆஃபீஸ் ரூம்டா, ஆஃபீஸ் ரூம். சரி சரி, எங்கே அவரை காணோம்? ஆமாம், என்ன மூஞ்சில் ஒரு மானி இருக்குது? என்ன ஒரு மாதிரி இருக்குது? நல்லா தானே இருக்கேன். என்ன யாருக்கிட்டே சண்டைக்கிட்ட போட்டியாடா? இவர் வேற என்ன முணங்குற? ஒன்றும் இல்லைண்ணா, நீங்கள் வேற ஏன்னா உயிரை எடுக்கிறீங்க? அப்போது என்னமோ நடந்திருக்கு. சொல்லுங்கள் சார், கேட்போம். ஏன்னு இப்படி இருக்கீங்க? நீ சொல்கிறியா இல்லை அண்ணன் வரவும் கேட்க சொல்லுவான்? சரி சொல்கிறேன். இங்கே ஒரு பொண்ணை பார்த்தேன்னா, அதானே பார்த்தேன். என்னடா இன்னும் பொண்ணை பார்த்தேன் கண்ணை பார்த்தேன்னு சொல்லாமல் இருக்கேன்னு நினச்சேன். என்ன ஒரு நிமிஷம் சொல்கிறத கேளுங்கண்ணே. சொல்கிறா சொல்லு. நான் பாட்டுக்கு பாட்டு பாடிட்டு வந்துட்டு இருந்தேனே, அவன் என்ன டேன்னு கூப்பிட்டுட்டா. என்னது ஒன்னே டேன்னு கூப்பிட்டுட்டாளா? எவட அவ? சிரிக்காதீங்க, நான் கடுப்பாக இருக்கு. சரி எங்கே அவர்? வாங்க போகலாம். டே லூஸு, நீயும் கிளாஸுக்கு போகிறேன், நானும் கிளாஸுக்கு போகிறேன். அவர் ஆஃபீஸ் ரூமில் இருப்பார், பிரேக் அவரில் வந்து பார்க்கலாம். வாடா போகலாம். இப்போவே ஆரம்பிக்கணுமா? ஆமாம் பின்ன. சரி நான் எந்த கிளாஸ் போகணும் அதை சொல்லுங்கள். பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் செகண்ட் இயர். என்னது அந்த கிளாஸும்? அண்ணா அதெல்லாம் போக முடியாதுண்ணா. டே போடா. ஷோ இவர் வேற நிலைமை தெரியாமல் பேசிகிட்டு இருக்காரு. அந்த வாயாடி பேர் அங்கே தான் இருக்கான். நீ போகலன்னு தெரிஞ்சால் அவர் டென்ஷன் ஆகிடுவார், மரியாதை போயிடு. சரி போகிறேன், ஆனால் அடுத்த ஜென்மோன்னு ஒன்று இருந்தால் உங்களுக்கு தம்பியை பிறக்கவே கூடாதுன்னு வேண்டிகிட்டு தான் சாவையும் பார்த்துக்கோங்க. டே லூஸு போடா லூஸு. ஐயோ இவன் உண்மையிலே லெக்சரா? இந்த நேரம் பார்த்து இவ்வளவு வேறு எங்கே போனாலும் தெரியலையே. ஹலோ ஹலோ. சொல்லுங்கள் சார். என்ன பேரஞ்ச மாதிரி நிற்கிறீங்க? உட்காருங்க சார். அது வந்து அன்னைக்கு கார்டனில் ஏதோ நீங்கள் பாட்டு நான் கேட்டு. உளராமல் தயவு செஞ்சு கீழே உட்காருங்க. எல்லோரும் இருக்காங்க, லெசன் எடுக்கணும். நான் எனக்கு வேலை இருக்குது.
நம்ம தாயை நிற்கிறா இருந்தால் கொஞ்சம் தள்ளியாவது நெல், பின்னாடி நிற்கிறவங்களுக்கு மறைக்குதுல்ல. சரி சரி ஓகே சார். என்னாச்சு இவளுக்கு? ஒருவேளை காலையில் நடந்ததே நினச்சிட்டு இருப்பாளோ? என்னமோ நினச்சிட்டு போகிறான். அங்கிட்டு போய் நின்னா சரி. என்ன இவன் இவ்வளோ நல்லவனா இருக்கான்? இருக்கக்கூடாதே, இன்னமாச்சும் பண்ணணுமே. அழகா இருக்கான், பார்க்கவே ஹேண்ட்ஸம் வேற. அக்ஷரா விடக்கூடாது, ஏதாவது பண்ணணும். பண்ணுறேன். உன் கூட 2 பேர் இருந்தாங்களே, அவங்க எங்க? நீ மட்டும் தான் கிளாஸில் இருக்கா? அவங்கள காணா? அவங்க சைட் அடிக்காது அது அங்கே போயிட்டு வந்து. ஏம்மா தாயை நீ ஒன்றும் சொல்ல வேணாம், தெரியாமல் கேட்டுட்டேன். உன்னை பார்த்தா எனக்கு பேச்சே வர மாட்டேங்குது ராசா. எங்கேயா இருந்து இத்தனை நாளா? ஆண்டவன் உன்னை என் கண்ணில் கட்ட மறைச்சிட்டானே. விளையாடின்ற வேண்டியது தான். படுதே தண்ணி தொட்டிதா ஒன்னு தெரியாது கெட்ட பையன் நீதா, எல்லாம் தெரிஞ்ச நல்ல பொண்ணு நான்தா. ஏய் அக்ஷரா, அக்ஷரா என்னடி இவ என்ன சொன்னாலும் சேம நின்றுட்டு இருக்கா? ஏன் அக்ஷரா? சொல்லுங்க, எங்கே போனீங்க 2 பேரும்? நாங்கள் போனது இருக்கட்டும், நீ என்ன பண்ணிட்டு இருந்த அவர்கிட்ட? என்னென்னமா சொல்லிட்டு இருக்க? அதை விட்டுடி, அழகா இருக்காருடி. அதுக்கு என்ன, அவர் அழகா இருந்தா நமக்கு என்னடி? ஆமாம், உங்களுக்குலாம் என்ன, எனக்கு தான் வேணும்ல, அதனால தான். பைத்தியம் ஆயிட்டாளா இவளுக்கு என்னடி ஆச்சு? அவர் ஃபோன் நம்பர் வேணும் எனக்கு, எப்படி எடுக்கலாம் அதை சொல்லுங்க. ஏடி அவர் நம்ம லெக்சர்டி. நான் உங்களை எதுவும் பண்ண சொல்லலை, ஃபோன் நம்பர் மட்டும் வேணும். ஐடியா கொடுத்தீங்கன்னா நானே எப்படியாவது எடுத்துக்குவேன். என்னடி இப்படி ஆயிட்டா? ஆனால் ஆபத்தில் கூட நிற்கிறவங்க தான் ஃப்ரெண்ட்ஸு. ஆனால் நீங்கள் இப்படி பண்ணுறீங்கல்ல, சரி போங்க. ஏம்மா தாயே, உன்னை விட்டுட்டு நாங்கள் என்னைக்கு என்ன பண்ணியிருக்கோம்? வந்து தொலை. எனக்கு தெரியும் நீங்கள் வருவீங்க. என்ன போதும் வா. யார்கிட்ட நம்பர் வாங்கலான்னு தெரியலையே. நம்ம லக்ஷ்மி மேம் இருக்காங்கல்ல, அவங்கள ஈஸியாக ஏமாற்றி அவங்க ஃபோனை வாங்கிடலாம். அவங்கக்கிட்ட நம்பர் எடுத்துடலாம். சூப்பர் சர்மி, உனக்கு தாண்டி இருக்கு மூளை. பக்கத்தில் நிற்கிறாளே அறிவில்லாதவ, ஏதாவது ஐடியா சொல்கிறாள் பாரு. பேசுவேன், ஏன் பேச மாட்டேன்? வாயே. சரி வாங்க, அவங்கள போய் ஏமாற்றி எப்படியாவது நம்பர் எடுத்துகிட்டு வருவான். ஆமாம், எனக்கு ஃபீல் ஆன மாதிரி அவனுக்கு ஃபீல் ஆகலை. நான் அழகாக தானே இருக்கேன். ஈட்டி அது ஃபீல் ஆகணும்னா அது பொண்ணாக இருக்கணும்ல முத. நீனே வாய் மூடுடி முத. அவள் சொன்னதில் என்ன தப்பு இருக்கு? அழகா இருக்க நீ சொன்னா பத்தாது, நாங்களும் சொல்லணும்ல. ஆடு தானா வந்து சிக்கிருக்குடி. சரி நீ எதுவும் கண்டிக்காத, நானும் அக்ஷராவும் பேச்சு கொடுக்குறோம். உங்ககிட்ட ஃபோனை வாங்கி தரேன், கொண்டுக்கிட்டு போய் நம்பரை எடுத்துகிட்டு வந்துடு. ஓகே ஓகே சீக்கிரமாக வாங்க. மேம் எனக்கு என்னமோ தெரியல, நீங்கள் டெய்லி அழகாவுமே இருக்கீங்க மேம். என்ன இது, இவ்வளவு திட்டலாம் வந்தால் இவன் நம்மளை புகழ்ந்துட்டு இருக்காளே. பரவாயில்லம்மா, இருக்கட்டும். இப்போ நீங்கள் 3 பேரும் கிளாஸ் டைமில் ஏன் இப்படி நின்றுட்டுருக்கீங்க? போய் உட்கார வேண்டியதானே உங்கள் இடத்துல. மேம் இவ ஃபோனை காணல, ஸோ உங்ககிட்ட ஃபோன் இருந்தால் கொடுத்தீங்கன்னா ஒரே ஒரு ரிங் மேம், ஒரு ரிங் விட்டோன்னு வச்சுக்கோங்களேன், கிடச்சிரும். ப்ளீஸ் கொஞ்சம் ஃபோன் கொடுக்க முடியுமா? இது உளராமல் பேசுடி, அவள் கண்டுபிடிச்சிருவா. அதானே பார்த்தேன், எதுக்கு இப்படி வர்ணிச்சிட்டு இருக்கீங்கன்னு நினச்சேன். ஃபோனுக்காண்டி தான். இதான் ஃபோனு கிடையாது, ஒன்றும் கிடையாது. மரியாதை போய் உட்காருங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட சொன்னேன் மேம், நீங்கள் ஒரு ஆள் தான் எல்லாம் எங்கள் மேலெல்லாம் பாசமாக இருக்கீங்கன்னு. இப்போ நீங்களும் இப்படி பேசிட்டீங்களே. சரி நாங்களே தேடி கண்டுபிடிச்சிக்கிறோம். ரொம்ப தேங்க்ஸ் மேம், நீங்கள் கொடுத்த மரியாதைக்கு. எம்மா என்ன நடிப்பு நடிக்கிறா? இவ்வளோ தூரம் சொல்கிறதுனால தரேன், சீக்கிரமாக கொண்டு வந்து கொடுத்துடணும் சரியா? மேம் கிடைச்ச உடனே கொண்டு வந்து கொடுத்துருவேன் மேம். உங்கள் ஃபோன் எனக்கு எதுக்கு மேம்? சரி என் டேபிளில் இருக்கு, போய் எடுத்துக்கோங்க போங்க. இடி முட்டி எடுத்துக்கச்சுன்னா அவன் பாஸ்வேர்டு கேளடி. மேம் அது வந்து பாஸ்வேர்டு கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா திரும்பி வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ண வேண்டியது இருக்காதுல்ல, அதனால தான் இப்போவே கேட்குறேன். 1611. தேங்க்யூ மேம். வாடி போவான்.